ashes to the ground, hoping my feelings they would drown, but they never did. Ever lived, ebbing and flowing, inhibited, living. வெல்கம் டு ஃபயர் ஆர்ஜே கேமிங் காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர் சோலோ மேட்ச் தான், ரூம் மேட்ச் பார்க்க போகிறோம். 20 பேர் வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. இதில் யார் போய் அடிப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ அடுத்தடுத்து போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து யாராவது எங்கெங்கே இறங்கி அடிக்க போகிறான்னு தெரியல. இதில் யார் போய் அடிப்பான்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டெசி வந்து மிடில் இறங்குறாரு, ராகுல் இறங்கலை, மிஸ்டர் திவில் இறங்கலை, டிஎக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்காரு. எல்லோரும் அவங்கவுங்க பொசிஷனை பார்த்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபியும் வந்து பீக்கில் இறங்குறாரு, டிஎக்ஸும் பீக்கில் இறங்குறாரு. 2 பேரும் ஒரே சைடில் இறங்குறாங்க. வேறு இங்கே ஒரு அருமையான அட்டாக் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சைடில் விஜயும் இறங்கி வந்துட்டு இருக்காரு. டிஎக்ஸ் வந்து கன் எடுத்துட்டாரு, யூகேஎஸ்எஃப்எஃப் கன் எடுத்து வச்சுருக்காங்க. ஓபியும் கன் எடுத்து அடிக்க போகிறாரு. டிஎக்ஸ் அடி வாங்கிட்டார். ஒரு ஆள் எலிமிட் ஆகிட்டார். எடுத்தோன்னே 2 பேர் எலிமிட் ஆகிட்டாங்க. விஜய் ஒரு லாக் பண்ணி எலிமிட் பண்ணியிருக்காரு. விஜய்க்கு ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தவரும் உள்ளே வந்துட்டார். தமிழ் பிளேயருக்கும் இப்போ ஹிந்திக்காரங்க பிளேயருக்கும் ஒரு ஃபைட் நடக்க போகுது. இதுக்கு தமிழுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை ஹிந்திக்காரன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற பிளேயருக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்ப்போம் யார் யார் அடிக்க போகிறான்னு. விஜய்க்கு ஒரு அருமையான டேமேஜ் போயிட்டுருக்கு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம பாடிச்சு. இல்லை இவர் ஹிந்திக்காரன் அவருக்கும் ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துருக்காரு. மேலேருந்து அடிச்சிருக்காரு எஸ்டி. பார்ப்போம் மாஸ் எஸ்டி அடிப்பாரான்னு பார்ப்போம். யார் யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். விஜய் ஒரு பாம்பு போட்டு லாக் பண்ணியிருக்காரு. மேலே இருக்கிறவங்க லாக் பண்ணிட்டாரு. 2 பேரும் எலிமிட் பண்ணி இப்போ 3 கில்லில் இருக்கார். ஒரு அருமையான மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஆர்ஜே குயினும் சைடில் ஒழிஞ்சிட்ருக்காங்க. ஒருத்தவர் வந்து போயிட்டுருக்காரு. இங்கே அடுத்து ஒரு ஃபைட் நடக்க போகுது. இந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாராம் பார்ப்போம். விஜய்கிட்ட தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபைட்டு. விஜய் ஏறி வந்து அடிக்கிறாட்டுக்கு. ஒரு அருமையான லாக்கு. 4 கில் அடித்து இப்போ வந்து கில்லில் பொசிஷன் டாப்பில் இருக்கார். 20 பேரில் 7 பேர் எலிமிட் ஆன விதத்தில் 13 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க. யார் யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். அடுத்து இன்னொரு பாய் ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. விஜய்கிட்ட ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் அந்த ஃபைட்டுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஹீலிங்லாம் பண்ணிவிட்டு ஆப்பனட் ஏறி வராங்க. கில்லை அடிப்பாரான்னு பார்ப்போம். இல்லை அவர் மறைஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை ஏறி தான் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. விஜயை லாக் பண்ணிட்டார். அவர் ஒரு அருமையான லாக் அடிச்சிருக்காரு. அவரும் 16 ஸ்லாட்டு. பார்க்கலாம் யார் யாரை போய் அடிக்க போகிறான்னு. கடைசி வரை யார் தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம். டெசி லஞ்ச் பேரில் பறந்து பீக்குக்கு வராரு. பார்ப்போம். பீக்கில் வந்து அவர் ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஆர்ஜே குயின் போயிட்டு இருக்காங்க. கிங்கு ரூட் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து ரூட் எடுக்க தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்களாட்டுக்கு. குளோவால் போட்டு பிளாக் பண்ணுறாரு. இங்கே ஏதோ ஒரு அட்டாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் காய்ஸ். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் கையை வந்து பெல் சிம்பிளை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ராகுல் கிளாக் டவரில் இது பண்ணியிருக்கா. ஜிப்லைனை பிடிச்சி வராரு. யூகேஎஸ்எஃப்எஃப்பும் ஏறி வந்துட்டு இருக்காரு. ஒரு கில் பண்ணியிருக்காரு. மேட்சை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆர்ஜே குயின் அவங்களும் ஒரு கில் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. இந்த மேட்சை மிஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபைட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே. அடுத்த இதில் பார்த்துக்கலாம். இங்கே அடிக்கடி வர்றவங்க எல்லாருமே நீங்களும் இந்த வீடியோவில் வந்து வரணுன்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ராகுல் ஒய்டி ரன்னிங்கில் இருக்கார். ஃபேட்டனுக்கு போயிட்டு இருக்கார். இங்கே டெசி அவர் வந்து வீக்கிலே தான் ஆடிக்கிட்டு இருக்கார் இன்னமும். பார்ப்போம். ஏறி வந்துட்டார். கிங்குக்கு ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்துருக்காங்க. கிங் அடிப்பாரான்னு பார்ப்போம். விஜய்கிட்ட ஃபைட் எடுத்தவர் தான் இப்போ கிங் அடிச்சுக்கிட்டு இருக்கார். கிங் அடிப்பாரால் இவர் டவுன் ஆகிறோம் பார்ப்போம். இவர் டவுன் ஆகிட்டார். கிங்கு ஒரு கில் எடுத்து கன்ஃபார்ம். கிங்கை வந்து யூகேஎஸ்எஃப்எஃப் ஒரு கில் எடுத்திருக்காரு. ஒரு அருமையான கிராஸ் அட்டாக்கு.
வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு கிராஸ் அட்டாக்கு. யார் யார் அடிக்கிறான்னு பார்த்துட்டு. எல்லோரும் ஒரு அருமையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஜேம்ஸ் ஜூன் அடுத்தடுத்து நெருங்கிட்டு இருக்குது. எல்லோரும் ஜூனுக்குள்ளேயே சர்வே பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க காய்ஸ். அடுத்து லைவ்லேயும் வரலாம். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும். பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி ரன்னிங் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். போன வீடியோலேயே என்னோடய யூஐடி கொடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். போய் என் யூஐடி கொடுத்து வச்சுருக்கேன். என்னை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம குரூப்பில். ஒரு அருமையான மேட்ச் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 5 பேர் மட்டும்தான் வந்து பிளேயிங்கில் இருக்காங்க. 20 பேரில் 15 பேர் எலிமிட் ஆகிட்டாங்க. இந்த 5 பேரில் யார் போய் அடிப்பான்னு பார்க்கலாம். உங்களோட கேம் பிளே இதை விட அருமையாக இருக்குன்னா தாராளமாக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். எல்லாருமே ரூட்டை தான் ரூட்டை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ 5 பேர் இருக்கிறதுல யார் அடிக்க போகிறான்னு தெரில. இங்கே ஆர்ஜே குயின்கிட்ட வந்து ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ராகுல் அவர் இதில் ஓடிட்டு இருக்காரு. எம்ஏ வந்துட்டார். எம்ஏ ஆர்ஜேவை பார்த்துட்டாரு. எம்ஏவா ஆர்ஜேவா பார்ப்போம். ஆர்ஜே குயின் பிளாக் பண்ணியிருக்காங்க. அடிப்பாங்களான்னு பார்ப்போம். எம்ஏவும் விடுற மாதிரி தெரியல. சுற்றி வந்துட்டு இருக்காரு. எஃப்எஃப் கேஸ் அடுத்து ஒரு கில் அடிச்சிருக்காரு. 2 கில்லில் இருக்கார். எஃப்எஃப் கேஸ் 2 கில் எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் அடிப்பான்னு பார்ப்போம். இவரை சுற்றி வந்து அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்களும் எஸ்ஐமா போயிட்டாங்க. உள்ளே தான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்துட்டாரு. லாங் ஷாட்டில் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அடுத்து MP40 வச்சு மாற்றி அடிக்கிறாரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்ப்போம். எம்ஏவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு நல்லா. ஆர்ஜேவும் நல்லா ஒரு அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு டேமேஜ் வந்த மாதிரியே தெரியல. ஆர்ஜே அடிப்பாங்களா இல்லை இவர் அடிப்பாரா? இவனுக்கு நல்ல ஒரு டேமேஜ். கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எம்ஏ வந்து இதோட 2 கில் ஆச்சு. இன்னும் 4 பேர் தான் பிள்ளைங்களில் இருக்காங்க. யோகேஷ் எஃப்எஃப் கிங் ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. கில் அடிப்பாரான்னு பார்ப்போம். ஆல்ரெடி இவர் கையில் ஒரு 2 கில் இருக்குது. ஒரு அருமையான டேமேஜ் கொடுத்து கில்லை லாக் பண்ணிட்டாரு. ஹெட் ஷாட்டு, ஒரு அருமையான ஹெட் ஷாட்டு. இதோட 3 கில் ஆச்சு எஃப்எஃப்க்கு. அடுத்து டெஸியும் உள்ளே வந்துட்டார். எஃப்எஃப் அடிக்கிறாரு. எஃப்எஃப்க்கு ஒரு அருமையான டேமேஜ் குளோவால் போட்டு பிளாக் பண்ணியிருக்காரு. டெஸி கொரோனா கேரக்டர்லாம் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. சுற்றி வர பார்க்குறாரு டெஸி அவரோட பஸ்ட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்ப்போம். இல்லை வந்து அவரை மிஸ் பண்ணிடுவாரான்னு பார்ப்போம். யார் அடிக்க போகிற, யார் கையில் போக போதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். எஃப்எஃப் வந்து நல்ல ஒரு அருமையான கேம் பிளே கொடுத்துட்டு இருக்காரு. எம்ஏவும் வந்து பீக்க நோக்கியே ஓடியாடுறாரு. 3 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான கேம் பிளே தான் கொடுக்குறாரு யோகேஷு. பார்க்கலாம். ஆள் கட்டிலாம் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஆள் கட்டி வேறு இருக்குது. பக்கத்தில் நிறுத்திட்டோம்னா ஆள் எங்கே எனிமி எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஒரு அருமையான டேமேஜ் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு அருமையான டேமேஜ் வந்துருக்கு இவருக்கு. டெஸியும் ஏறி போயிட்டு இருக்காரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்ப்போம். லோவால் போட்டாலும் நாங்கள் வந்து ஃபயர் காலில் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. ஃபயர் கன்னை வச்சு அடிக்கிறாரு. டெஸியும் இந்த சமயத்தில் ரூட் எடுக்க பார்க்குறாரு, கில் எடுக்காமல். இன்னும் ஒரு கில் கூட இல்லை அவருக்கு டெஸிக்கு. யோகேஷ் வந்து 3 கில் எடுத்து முன்னணியில் இருக்காங்க. எம்ஏவும் 2 கில் எடுத்திருக்காரு.
கீழே ஈக்குவல் பண்ணுவாரான்னு பார்ப்போம். எம்ஏ 3க்கு 3ங்கிற மாதிரி வருவாரான்னு பார்ப்போம். எஃப்எஃப் வந்து குளோவால் ஃப்ரெண்டில் போட்டு மூவ் பண்ணி நெருங்கி போயிட்டு இருக்காரு. ஒரு அருமையான டேமேஜ் யூஎம்பியை வச்சு கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 4 கில் ஆச்சு யூகேஸ்க்கு. ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து இவரையும் பார்த்துட்டாராட்டுக்கு. நல்ல ஒரு டேமேஜ் போயிட்டுருக்கு டெசிக்கு. இவருக்கு வந்து இது வரையும் கில்லு கன்ஃபார்ம் ஆகணும் ஒன்று கூடி. இவர் ஒரு பஸ்ட்டு கில்லே போய் அடித்து கொடுக்குமான்னு பார்ப்போம். கில்லே எடுக்காமல் இது வரையும் ப்ளே பண்ணியிருக்காரு. சர்வேங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமாக இவருக்கு பட்டிருக்காட்டுக்கு. டபுள் வேரை வச்சு லாங் ஷாட்டில் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் குளோவால் கன்னை வச்சு அடிக்கிறாரான்னு தெரில. குளோவாலுக்கு இங்கே இந்த சைடில் இருந்தாலும் டேமேஜ் விழுந்துகிட்டு இருக்கு. இவரும் குளோவால் மாற்றி மாற்றி போட்டு பிளட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரும் விடாமல் டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு குளோவாலுக்கு. எஸ்விடி வச்சு அடிக்கிறாரு. பார்ப்போம் கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஒரு அருமையான மேட்ச் ரன்னிங் ஆகுது. எல்லாம் குளோவால் போட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெசியும் குளோவால் போட்டு மூவ் பண்ணுறாரு. ஷார்ட் ரேஞ்சு டபுள் பேரை எடுத்துக்கிட்டாரு. இவர் யூஎம்பி எடுத்துக்கிட்டாரு. யார் அடிக்க போகிறான்னு பார்க்கலாம். அழுத்தி போடி போயா அடிங்கிற கண்டிஷனில் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான திரும்ப ஹெட் ஷாட்டு. எஃப்எஃப் அருமையாக போயா அடித்து முடிச்சிருக்காரு. இவரோட அடுத்த பிளேயிங்கை பார்ப்போம். ஒரு அருமையான கேம் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய யூடியூப் அது வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு லைக் பட்டன் அமைச்சிருங்க. பாருங்கள் இப்போ யார் எந்தெந்த பொசிஷனில் பிடிச்சிருக்கான்னு வந்திருக்கு. இல்லை டாப் 3ல் இருக்கிறன்னு பார்த்தா யோகேஷ் எஃப்எஃப் 5 எலிமினேட் பண்ணி ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காரு. டெசிஃபீல்டில் வந்து 0 கில்லில் வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. எம்ஏ வந்து 2 எலிமினேட் பண்ணி 3வது பிளேஸை பிடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு அருமையான பிளேயிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம போடுறது உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கிறீங்க. உங்களோட யூஐடியை மறக்காமல் வந்து என்னோடய ஐடிக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மேட்ச்சில் கலந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு. இது உங்கள் ஃபயர் ஆர்ஜி கேமிங்.